ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லா ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வேக்கம் பண்ணலான்னு இருக்கிறேன். அப்போ பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். இன்றைக்கி எல்லா டூவெட் கவருமே வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ இதுவும் காஞ்சிடுச்சு. இது போட்டுட்டு அப்புறம் பெட்ஷீட் எல்லாமே மடித்து வச்சிட்டேன்னா பெட் எல்லாமே கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் வேக்கம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த டூவெட் கவர் போட்டது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. தனியாக போட்டது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் எனிவே போட்டுட்டேன். நான் போட்டுட்டு அப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் போட்டாச்சு. ஃபைனலாக ஒரு வழியாக போட்டுட்டேன். இனி இந்த பெட் எல்லாமே கிளியர் பண்ணி வச்சுட்டேன். இந்த ரூம் கொஞ்சம் நீட்டாயிரும். அப்புறம் நம்ம வேக்கம் பண்ணுறதுக்கு பண்ணிடலாம். இனி அப்படியே பசங்களோட பெட்டையும் கிளியர் பண்ணிடலாம். அப்படியே ஹாலுக்கு வந்தாச்சு. இனி ஹாலில் எல்லா திங்ஸுமே க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வேக்கம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹாலில் தான் அங்கேயும் இங்கேயுமா ஃபுல்லாக திங்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு டவல்ஸ் எல்லாமே பசங்க ரெடி ஆகும்போது யூஸ் பண்ண டவல்ஸ் எல்லாமே அங்கே எங்கேயுமா போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு அடுத்தது பண்ணலாம். இன்றைக்கி கொஞ்சம் வெயிலும் அடிக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது. பட் குளிர் தான். பட் லைட்டாக ஏதோ வெயிலும் அடிக்குது. அந்த மாதிரி இருக்குது. இந்த குட்டி கார்பெட் வந்து பசங்களுக்கு பெயிண்டிங் பண்ணுறதுக்காகவே கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க நைட் இருந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் மட்டும் இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ பெயிண்ட் ஏதாவது இது கீழே பட்டுச்சுனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த கார்பெட்டை அவங்களுக்காகவே கொடுத்துருக்குறேன். இதில் ஃபுல்லாக பசங்களோட பெயிண்டிங் அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாமே இதில் தான் வச்சுருக்காங்க. அதுவும் யூஸ் பண்ணிட்டு அப்படி அப்படியே போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன்.
இது ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸில் கிடைச்ச கிறிஸ்மஸ் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. நல்லா இருந்துச்சு. அது ஒரு காரு, அது வந்து நம்மளே ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பசங்களுக்கு நல்லா இருந்துச்சு. இன்னும் ஃபிட் பண்ணி முடிக்கலை, பட் நல்லா இருந்துச்சு. இந்த ஏரியாவும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். எல்லாமே பசங்களோட பேப்பர்ஸ், அவங்க அப்பப்போ ட்ராயிங் பண்ணிவிட்டு இல்லை ஸ்கூல்லேருந்து கொண்டுட்டு வர பேப்பர்ஸ் அது இது மாதிரி தான் அதில் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். தேவையானது மட்டும் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாமே தூர போட்டாச்சு. அப்படியே இந்த ஏரியாவும் கிளியர் பண்ணிட்டேன். இந்த ஏரியா தான் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த குட்டி குட்டி டஸ்ட் அதுதான் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுவும் க்ளீன் பண்ணிட்டேன். தண்ணி வச்சு க்ளீன் பண்ணவே ரொம்ப வெட்டாயிடுச்சு. ஸோ எல்லாம் ட்ரை பண்ணிட்டு பேப்பர்ஸ்லாம் வச்சுட்டேன். இது ஆக்சுவலாக பசங்களோட ஸ்கூலில் வந்து கிறிஸ்மஸ் க்ரௌன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அவளே ட்ரா பண்ணி கட் பண்ணி அந்த க்ரௌனில் ஒட்டி அழகாக பண்ணியிருக்கா. அது நேற்று எடுத்துகிட்டு வந்தேன் ஸ்கூல்லேருந்து. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதை வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே சாமி கும்பிட்ற ஏரியாவும் க்ளீன் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி கிச்சன் மட்டும்தான். கிச்சனில் குக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எல்லாமே அப்படி எப்படி வச்சுருந்தேன். அது எல்லாமே மார்னிங் குக் பண்ணது. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ண வேண்டியதெல்லாம் சிங்கில் போட்டுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட அப்படியே தான் இருந்துச்சு. எல்லாம் இப்போ தான் எடுத்து வச்சுட்ருக்கேன். அப்படியே லைட்டாக ஒரு க்ளீனிங் பண்ணியாச்சு. அப்புறம் இன்றைக்கி நான் என்னெல்லாம் குக் பண்ணேன்னு காமிக்கிறேன். கீரை சாம்பார் தான் பண்ணேன் இன்றைக்கி. அப்புறம் ரசம், அப்புறம் கேபேஜ் பொரியல். ஆக்சுவலாக இன்றைக்கி ரைஸ் வந்து கொஞ்சம் தீஞ்சிடுச்சு. ரைஸ் இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் வச்சுட்டு தண்ணி ஊற்றாமலே ஆஃப் பண்ணிட்டேன். நல்ல வேலை இன்ஸ்டன்ட் பாட்னால அது வந்து ஃபுட் பர்னிங்னு காமிச்சது. உடனே தண்ணி ஊற்றிட்டேன். லைட்டாக ரைஸ் வந்து ப்ரௌனாக இருந்தது. அதுவே ஆஃப் ஆயிரும். ஃபுட் பர்னிங்னு சொல்லிட்டு அப்படியே ஆஃப் ஆயிரும். ஸோ நான் அதை தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். அதனால தப்பிச்சிட்டேன் இன்றைக்கி. அப்புறம் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன். தண்ணி குடிச்சிட்டு இனி அப்புறம் க்ளீன் பண்ண வேண்டியதான். வேக்யூம் பண்ணணும். எல்லா ரூமே மேக்ஸிமம் அரேஞ்ச் பண்ணிட்டு இனி வேக்யூம் பண்ணிடலாம்.
நாங்கள் 2 gift வந்து கிறிஸ்மஸ் ட்ரீல வாங்கி போட்டோம். கிஃப்ட்னா வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சர்ப்ரைஸ் பால் தான். அதுக்குள்ளே வந்து குக்கீஸ் தான் இருக்குது. அது பசங்களுக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு எடுக்கிறது மாதிரி சும்மா வாங்கி போட்டோம். ஸோ அவங்களே அதில் நேம் எழுதிக்கிட்டாங்க, அவங்க 2 பேருக்கு எது வேணும்னு சொல்லிட்டு. நாங்கள் அப்படி போட்டதுனால பசங்க 2 பேரும் அவங்களே ஏதோ கிஃப்ட் என்ன உள்ளே இருக்குன்னுலாம் தெரியல, அவங்களே ரெடி பண்ணி கிறிஸ்மஸ் ட்ரீ கடியில் வச்சுருக்காங்க. அதில் என் சின்னது வந்து இந்த கிறிஸ்மஸ் கார்டு ஸ்கூலில் பண்ணியிருக்கா, மாம் அண்ட் டேடுக்கு பண்ண வச்சுருக்காங்க போல். ஸோ அவள் வந்து பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்கிறா, அவங்களோட ஓன் டாக்டரோட ஹேண்ட் பிரிண்டில் பண்ண கிறிஸ்மஸ் கார்டுமா. ஸோ இது வந்து நீங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கே கொண்டு வச்சிருக்கா. ஏன்னா அவள் அக்கா வந்து கிஃப்ட் எல்லாம் அங்கே அடியில் வச்சிருக்கா இல்லையா, அதனால அவளும் கொண்டு போய் வச்சிருக்கா. ஸோ அதெல்லாம் இருந்ததுனால இந்த கார்பெட் இன்னைக்கு எடுத்துட்டு க்ளீன் பண்ணல, அப்படியே வச்சுட்டு ஜஸ்ட் மேலே மட்டும் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அப்படியே கார்பெட் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே ஒவ்வொரு இடமா எடுத்து எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். எப்படி தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் பசங்க வந்ததுமே ஏதாவது பேப்பர் கட் பண்ணி அங்கே எங்கேயுமா போட்டுருவாங்க. இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த சேர்லெல்லாம் கூட ஏதோ மேஜிக் பேப்பர்னு எடுத்துகிட்டு வந்து அதில் ட்ரா பண்ணுறேன்னு ஃபுல்லாக அந்த மேஜிக் பேப்பரில் இருந்தக்கூடிய பிளாக் கலர் இதெல்லாம் தான் அப்படி போட்டு வச்சுருவாங்க. நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் இன்றைக்கி ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுமே மறுபடியும் அதே தான் பண்ணுவோம். அப்படியே எந்த ஏரியாலையும் சேர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டேன்னா நம்மளுக்கு வேக்யூம் பண்ணுற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அப்படியே ஹால் முடிஞ்சது. இனி கிச்சன் பண்ணிடலாம். கிச்சன் எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடும், எல்லாமே குட்டி குட்டி ஏரியா தானே, அதனால டக்குன்னு முடிஞ்சிடும்.
ஹால் முடிச்சிட்டாலே பெருசாக ஏதோ முடித்த மாதிரி தான். பேலன்ஸ் எல்லா ரூமுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் ஏரியா இருக்கும் நம்மளுக்கு வேக்யூம் பண்ணுறதுக்கு. டக் டக்குன்னு முடிஞ்சிடும். இங்கே பசங்களோட பெட்ரூம்லேயும் அவங்க பக்கத்துலேயே ஏதாவது குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதுவும் தூங்க வைக்கிற மாதிரி ஏதாவது செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஏரியா எல்லாமே அப்படியே ஆகும், டஸ்ட் ஆகும். ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். எவ்வளோ சாஃப்ட் ஐஸ் பாருங்கள். இதில் ஃபுல்லாகவே நனைஞ்சிடுச்சு. அவ்வளோ சாஃப்ட் ஐஸ் இருக்குது. இருந்துமே பசங்களுக்கு சாஃப்ட் ஐஸ்னால் அவ்வளோ பிடிக்குது. அப்படி பசங்களோட பெட்ரூமாக முடிஞ்சது. இனி இந்த ஏரியாவை முடிச்சிடலாம். இனி இந்த ஒரு ரூமும் மட்டும்தான். அதுவும் கொஞ்சம் ஏரியா தான், டக்குன்னு முடிஞ்சிடும். அப்படியே இன்றைக்கி எல்லா ரூமே க்ளீன் பண்ணியாச்சு. இனி பாத்ரூம் மட்டும்தான். ரெண்டு பாத்ரூமும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சுது. ஃபைனலாக இன்றைக்கி எல்லா ரூமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இனி ஹால் மட்டும்தான் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு. வேறு எல்லா ரூம்ஸுமே க்ளீன் பண்ணவே நான் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். இது மட்டும் சேர்ஸ் எல்லாம் தூக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தனால அப்புறமா வந்து எடுத்துக்கலான்னு வச்சுருந்தேன். இப்போ அதுவும் வச்சுட்டேன். இன்றைக்கி என்னோடய டே இப்படி தான் போச்சுது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, நீ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.